அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஆனமலை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறதுனால கார் பார்க்கிங் எல்லாமும் ரொம்ப பெருசாகவே அமைச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் சொந்த வெஹிக்கிளில் வரவங்க ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். பஸ் ஃபெசிலிட்டிஸும் நிறைய இந்த கோவிலுக்கு இருக்குது. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பூஜா கடைகள் பார்ப்போம். எல்லா கடையிலையுமே நம்மளை கூப்பிட்டு எங்கள் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் சுவாமிக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். பொதுவாக நம்ம அம்பாள் கருவறையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிற மாதிரி சயனத்தில் தான் பார்ப்போம். ஆனால் இந்த கோயிலில் அம்பாள் படுத்து கொண்டு காட்சி தரக்கூடிய அபூர்வமான ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளை தான் தரிசிக்க போகிறோம். இந்த கோவில் மாசாணி அம்மன் ராமர் காலத்திலே தொடர்புடைய அம்மன் அப்படின்னு சொல்வதே ஒரு தனி சிறப்பு. சீதையை ராவணன் இலங்கைக்கு கவர்ந்து சென்ற பிறகு ராமர் சீதையை மீட்க இந்த வழியாக போனதாகவும், அப்போ இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சக்தியை புரிஞ்சு இங்கே பராசக்தி வடிவமாக அம்பாளை மாசாணி அம்மனா ராமபிரானே வேண்டியிருக்கிறதுனால இங்கே அம்பாளுக்கு ரொம்ப அதீத சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்தல வரலாறா. இந்த கோவிலுடைய அழகான கோபுரம் பார்க்கிறோம். 5 நிலைகளோடு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் அமாவாசை, பௌர்ணமி நாள்லேயுமே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் நீதி கிடைக்க மிளகாய் அரைத்து பூசுவது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியாக இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கோவிலே நீதிக்கல்னு தனியாக வச்சுருக்காங்க. இந்த நீதிக்கல்லை தான் மிளகாய் அரைத்து பக்தர்கள் வழிபடுவாங்க. ஏன் மிளகாய் அரைப்பாங்க அப்படின்னா, தங்களை பணத்தால் ஏமாற்றினவங்க, பில்லி சுனியம் இந்த மாதிரி தீய சக்திகள் ஏவி விட்டவங்களுக்கு, அதுக்கப்புறம் துரோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் இங்கே காட்டிகிட்ருக்கக்கூடிய இந்த கல்லில் மிளகாய் அரைச்சி பூசிடுவாங்க. அப்படி பூசினா அவங்களுக்கு அம்பாள் நன்மைகளை தருவா அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள். இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான கொடிமரம், பலிப்பீடம், அப்புறம் அம்பாளுடைய சிம்ம வாகனத்தையும் பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய மாசாணி அம்மன் படுத்த கோலத்தில் 17 அடி நீளத்தில் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறாங்க. அம்பாளுக்கு எதிரே மகாமுனீஸ்வரர் இருக்கார். அடுத்ததாக கோவிலோடைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் தரிசனம் பண்ணுறோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு வீக்கெண்டில் போயிருந்ததுனால அதிகப்படியான பக்தர்கள் கூட்டம் பார்க்குறோம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப கூட்டம் இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இங்கே தர்ம தரிசனமும் இருக்குது. அதே சமயத்தில் 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா டிக்கெட்டும் எடுத்து சுவாமியை போய் பக்கத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக கோயில் பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பேச்சி அம்மனை தரிசனம் பண்ணுகிறோம். அடுத்ததாக துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ மகிஷாசுர மர்தினி அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது சப்த கன்னியர்களுடைய தனி சந்நிதி. அடுத்ததாக புவனங்களை காக்கும் புவனேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணுறோம். பக்கத்துலேயே விநாயகர் நாகர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சியும் பார்க்கிறோம். இந்த கோவிலில் தை மாதத்தில் 18 நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலில் குண்டம் அமைச்சு வழிபடுறதுமே இந்த கோயிலில் பிரசித்தியாக கொண்டாடுவாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து காவல் தெய்வமான கருப்பசுவாமியை வந்து பார்க்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாசாணி அம்மன் திருக்கோவில் தான் நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி ஆடி மாத ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓம் சக்தி பராசக்தி.